சிவபக்தி என்பது திடீரென்று நமக்குள் தோன்றியதில்லை. எத்தனை பிறவி தாகமோ இந்த பிறவியில் சிவ வழிபாடு. சிவபெருமானை வழிபடுகின்ற சிவபக்தர்களும் சிவனடியார்களும் அவரிடமிருந்து பொன்னோ பொருளோ எதிர்பார்த்து வழிபடவில்லை. அவரை வழிபடுவதன் நோக்கமே அவருடைய பாதத்தில் ஒரு சிறிய துரும்பாக இருக்க வேண்டும், இந்த மாய பிறப்பை அறுக்க வேண்டும் என்றுதான். உண்மையான சிவனடியார்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை, சிவனை தவிர. அவருடன் இரண்டர கலக்க வேண்டும். உறங்கும் போதும் அவருடைய நினைவு நம் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்முடைய நாவானது அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கும். அதன் சுவையை உணர்ந்தவர்கள் சிவனை தவிர வேறு எதையும் சிந்திக்க மாட்டார்கள். அவரை பார்த்த உடனே நம்முடைய மனதில் ஒரு இன்பம் தோன்றும். அந்த இன்பத்தை அனுபவிக்க அவரை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கும் இந்த மனம். இதை உணர்ந்தவர்களுக்கு